ஜனநாயகன் படம் 9-10 தேதியில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதோட ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். ஸோ வந்து ஒரு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்கில் அந்த படம் ஹிட்டா இல்லையா என்னன்னு தெரியும். அதுவும் சேர்ந்து சில இம்பாக்ட்களை தாவேக்கா என்ன முடிவெடுக்க போகுதுங்கிற சொல்லும். தாவேக்கா என்ன முடிவெடுக்க, ஒருவேளை தாவேக்கா வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்துருச்சுங்க, ஆல் கேம் ஓவர். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து வச்சுங்க, என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். இல்லை இருக்கிறது இப்போ ஸ்டேட்டஸ் கோ, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஸ்டேட்டஸ் கோ தான், அது வேற கேம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜனவரி இறுதியில் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு ஸ்கோப் கிடைக்கும் நான் நம்புறேன். Jan 26 நீங்க சொல்றதே சார், ஜனநாயகன் படம்ன்றது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றது இருக்கா? அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் தானே. அவருடைய பெரிய பலம் இன்னைக்கு என்ன? திரு விஜய் அவர்களுடைய பெரிய பலம் அவருடைய கொள்கையா, அவருடைய கோட்பாடா, அவருடைய லட்சியமா, அவருடைய திமுக எதிர்ப்பா, தமிழ்நாடு காணாத ஒரு புதிய பார்வையா, என்ன சொல்லுங்க? அவருடைய மிகப்பெரிய பலம் அவருடைய திரைப்பிரபலம். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம். அதுதான் எல்லாரும் வந்து அந்த கரிஷ்மா ஓடி நின்று பார்த்து அவர் பாத்திரமான. அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகிறது முக்கியம் தான். ஒரு பேச்சுக்கு இந்த படம் ஃபிளாப் அப்படின்னா பெரிய சேலஞ்ச், அந்த படம் பயங்கர ஹிட்னா பெரிய அட்வான்டேஜ். நீங்க யோசிச்சு பாருங்க, பாஷா படம் வந்தபோது அந்த படம் ரஜினி அவர்களை அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு தள்ளிச்சு. எல்லாரும் அதை பத்தி அவர் பேசல. அரசியல் தேர்தல் நேரத்தில் வெளிவந்த படம் முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது, ஒரே ஒரு டைலாக். அது நாடக சேர்ல உட்காருவார் தலைவர். அது என்னமோ தெரியலங்க, இந்த சேர்ல உட்கார்ந்தாலே அந்த மாதிரி வந்துருதுங்க. அதுக்கு தியேட்டர் பூரா அப்ளாஸ் சொல்லிச்சு. அப்ப அந்த காலம் தான். முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது. மீனா பாட்டுல ஒரு இடத்துல கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, அவ்வளவுதான். அது காலத்தின் கையில் அது இருக்குன்னு சொல்லி அதான் அவர் வந்து அந்த பக்கமே போகாம இருந்த பேர் கூட அந்த முத்துங்கிறது வந்து பெரிய, ஏன்னா அது தேர்தல் நேரம். அது மாதிரி இப்ப தேர்தல் நேரத்துல அந்த படம் வருதுங்கிறனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெருசா இருக்கும், எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன், திருமதி சசிகலா, இப்படி யார், திரு டிடிவி, இப்படி யார் வெளியே போனாலும் இழப்பு தான்ற. ஆனா அது பேரிழப்பா மொத்தமும் அதிமுக காலியான இல்லைன்ற உங்களுக்கு புரியுதுக்கா? 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போதே அதிமுக திருமதி சசிகலா கிடையாது, ஏடிஎம்கேல திரு டிடிவி கிடையாது. ஸோ இரு பெரும் தூண்கள் வந்து இல்லாத போதே அதிமுக தேர்தலை சந்திச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து 2024 மக்களை தேர்தல் இருக்கும்போது அப்பயுமே திரு ஓபிஎஸ் கிடையாது, திரு மனோஜ் பாண்டியன் கிடையாது, திரு வைத்திலிங்கம் கிடையாது, எல்லாமே முடிச்சாங்க. அப்ப அவங்களுடைய பொசிஷன் அங்கே தான் இருக்கு. அப்ப ஒரு பேரிழப்பு, இழப்பு தான், நோ டவுட் இட் இஸ் எ லாஸ். அது நான் மறுக்கவே இல்லை. நான் பல முறை சொன்னது, ஒவ்வொரு சீட்டா போனாலும் போனதுதான், ஒவ்வொரு ஓட்டா போனாலும் போனதுதான். அப்படி இழக்காம இருக்கிறது நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு 120 நாள் எல்லோரையும் மரவணைச்சு போறல ஒன்றும் பெரிய கொடுமை இல்லை. அது இப்படி ஒன்று செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு பெரிய பலவீனமாலாம் ஒன்று ஆயிராது. இப்போ வந்து ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு புரியிருக்கா, அவர் வந்து கண்ணா பின்னான்னு பேசுவார், கட்சி விளக்கும், திரும்பி சேர்ப்பார். குடியாத்தம் குமரன் ஒருத்தர் இருக்கிறார், திடீர்னு பயங்கரமா பேசுவார், கட்சி விளக்கும், திரும்பி சேர்ப்பாங்க. இன்னும் ஒன்றும் இழப்பு ஏற்பட்டுலையே. திரு காளிமுத்து அவர்கள் பேசாததா ஜெயலலிதா அவர்களை பற்றி? சபாநாயகராய்க்கு அழகு பார்த்தாங்க. எஸ்டிஎஸ் வந்து பண்ணாத விஷயமா சபாநாயகருக்கு முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு எதிராக கவர்னர் போய் பெட்டிஷன் கொடுத்தார். அவர் திரும்ப போய் சேர்ந்துக்கிட்டாரு. அப்ப ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் ஜானகி பக்கம் இருந்தாங்க, இந்த பக்கம் ஜெயலலிதா எதிர இருந்தாங்க. ஸோ எல்லா எதிர் துருவங்களும் ஒன்றிணைஞ்சிருக்கு.